இந்த உலகத்திற்கு வழங்கிய ஏராளமான அருட்கொடை, தாராளமான அருட்கொடைகளில் மிக முக்கியமான அருட்கொடை எம்பெருமானார் கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலக மக்கள் எல்லோருக்கும் சொந்தமான ரஹ்மத்துல் ஆலமீனாக அனுப்பி வைத்து அவர்களுடைய வழிகாட்டுதலில் தான் வெற்றியும் இந்த உலகத்திற்கு இன்னல்களிலிருந்து அழிவிலிருந்து மீளக்கூடிய மீட்பு பாதையும் இருக்கின்றது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திற்கு அமைத்து தந்தான். அருமை சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது, ஒமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே உம்மை இந்த உலகத்தாருக்கெல்லாம், உலகில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும், முஸ்லிம்களுக்கு அல்ல, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு அல்ல, மனிதர்களுக்கு அல்ல, மனித இனம் அல்லாதவர்களுக்கு அல்ல, உலகில் என்னென்ன படைப்புகளை என்னென்ன ஜீவராசிகளை படைத்திருக்கின்றேனோ அத்தனை ஜீவராசிகளுக்கும் அல்லது அத்தனை படைப்பினங்களுக்கும் உம்மை ஒரு ரஹ்மத்தாக அனுப்பியிருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்ததன் மூலமாக ஒட்டுமொத்த உலகத்திற்கே ஒரு அருட்கொடை, ஒரு நிஅமத், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ரஹ்மத், அருள் வந்திருக்கிறது என்பதை ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்கின்றான். ஏன் அப்படி என்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகை இந்த உலகத்திற்கு ரஹ்மத்தாக ஆகிவிட்டது? அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி என்ன ரஹ்மத்தை இந்த உலகத்திற்கு அள்ளி தந்துவிட்டு சென்றார்கள்? அன்பு சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் இந்த பூமிக்கு வந்திருக்கவில்லை என்றால், அவர்கள் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கிய இந்த தீனுல் இஸ்லாம் இந்த உலகத்திற்கு கிடைக்காமல் இருந்திருந்தால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகள் இந்த பூமிக்கு இந்த உலகத்தாருக்கு கிடைக்க வழி இல்லாமல் போயிருந்தால், சற்று கற்பனை செய்து பாருங்கள், அப்பொழுது நமக்கு தெரியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வருகை எவ்வளவு பெரிய அருட்கொடை என்று. வெயிலின் அருமை, நிழலின் அருமை வெயிலில் தெரியும் என்று சொல்வார்கள். நிழலிலேயே உட்கார்ந்து கொண்டிருந்தால் அவருக்கு அந்த வெயிலுடைய நிழலுடைய அருமை தெரியாது. கொஞ்சம் வெயிலுக்கு சென்று வந்தால்தான் நிழல் என்பது எவ்வளவு பெரிய அருட்கொடை, எவ்வளவு பெரிய நியாமத் என்பது தெரியும். ஆகவே நான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினராகவே பிறந்து, அவர்களுடைய சமுதாயமாகவே வாழ்ந்து, அவர்களுடைய ஒரு உம்மத்தியாகவே வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுமாக இந்த உலகம் பெற்ற அருட்கொடை என்ன, ரஹ்மத் என்ன என்பதை புரிந்து கொள்வது என்பது சற்று சிரமம். கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமிக்கு அல்லாஹ் அனுப்பவில்லை, அல்லது அவர்கள் மூலமா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பூமிக்கு இஸ்லாத்தை தரவில்லை, அல்லது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக கிடைக்க வேண்டிய வழிகாட்டுதல்களும் நேர்வழியும் இந்த பூமிக்கு கிடைக்கவில்லை என்றால் இந்த உலகத்தின் நிலைமை என்னவாக இருக்கும்? இந்த உலகத்தின் நிலைமை எப்படி ஆயிருக்கும்? மக்களுடைய வழிகேடு எப்படி ஆயிருக்கும்? எப்படி எல்லாம் மக்கள் வழிகேட்டு போயிருப்பார்கள்? மற்ற வழிகட்ட மக்களை விட்டு விடுவோம், முஸ்லிம்களாக நம்மை எடுத்துக்கொள்வோம், நாம் என்ன நிலைக்கு ஆளாகி இருப்போம்? ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய அருட்கொடையை, ரஹ்மத்தை வழங்கினான். அந்த ரஹ்மத்தை தான் பாதுகாக்கும்படியும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான். அவர்கள் காட்டி தந்த வழிமுறையை, அவர்கள் கொண்டு சொல்லித் தந்த வழிமுறையை நீங்கள் வாழ்க்கை முழுவதும் பின்பற்றி நடப்பதன் மூலமாக அந்த ரஹ்மத்தை நீங்கள் போற்றி பாதுகாக்க முடியும். அந்த ரஹ்மத்தினுடைய விளைவை, நல்ல பயனை நீங்கள் அனுபவிக்க முடியும் என்று ரப்பல் ஆலமீன் சொல்லித் தருகின்றான். அருமை சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆய்வு செய்த எத்தனையோ கிறிஸ்தவ பேரறிஞர்கள், எத்தனையோ ஆய்வு பேரறிஞர்கள், ஆராய்ச்சியாளர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்பை பற்றியும் அவருடைய கண்ணியத்தை பற்றியும் அவர்களை ஆய்வு செய்ததன் மூலமாக ஏற்பட்ட விளைவை பற்றியும் எக்கச்சக்கமாக சொல்லியிருக்கிறார்கள், ஏராளமாக சொல்லியிருக்கிறார்கள். நாம் எல்லாம் பல நேரங்களிலே, பல இடங்களிலே, பல வாய்ப்புகளிலே அவற்றை கேள்விப்பட்டிருப்போம். இந்தியாவை சேர்ந்த காந்தியடிகள் முதல் கொண்டு, அறிஞர் அண்ணா முதல் கொண்டு, மேலை நாட்டு பெரும் பெரும் அறிஞர்கள் வரை, பெர்னாட்ஷா வரை எல்லோரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆய்வு செய்த பிறகு, அண்ணாவுடைய வாழ்க்கையை ஆராய்ச்சி செய்த பிறகு பெருமானாருடைய வாழ்க்கை இந்த உலகத்திற்கு எவ்வளவு பெரிய அருட்கொடை என்பதை சொல்லித் தந்திருக்கிறார்கள்.
ஆனால் மிகப்பெரிய துரதிர்ஷ்டமான வேதனை என்னவென்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி முஸ்லிம்களாகிய நாம் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை, முழுமையாக அனுபவிக்க தெரியவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகளை முழுமையாக தெரியவும் இல்லை, தெரிந்து வாழ அனுபவிக்க நமக்கு தகுதி இல்லை. இல்லை என்றால் இந்த உலகம் சந்திக்கக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகளுக்கு, எத்தனையோ இன்னல்களுக்கு, இந்த உலகம் சந்திக்கக்கூடிய எத்தனையோ விதமான வழிகேடுகளுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நமக்கு அழகான தெளிவும் அழகான வழிமுறையும் அழகான வழிகாட்டுதலும் இருந்திருக்க, அழகான முன்மாதிரி இருந்திருக்க, அவற்றை நாமும் பின்பற்றாமல் மற்றவர்களுக்கும் பின்பற்றும்படி சொல்லித் தராமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற பொக்கிஷத்தை மறைத்த பாவிகளாக இன்றைய முஸ்லிம் சமுதாயம் குற்றவாளிகளாக நின்று கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ரப்பல் ஆலமீன் ரஹ்மத்துல் லில் முஃமினீன், அவர்கள் மூமின்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய அருட்கொடை, மூமின்களுக்கு அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து கிடைத்த மிகப்பெரிய கிஃப்ட் என்று அல்லாஹ் எங்கேயுமே சொல்லவில்லை. மாறா ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்று தான் குறிப்பிடுகின்றான். பல இடங்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்று தான் சொல்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பற்றி குறிப்பிட்டு சொல்கிறார்கள், நான் உலக மக்கள் எல்லோருக்கும் அனுப்பப்பட்ட இறுதி நபியாக இருக்கின்றேன். முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, அல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தார் எல்லோருக்கும் அருளப்பட்ட ஒரு ரசூலாகத்தான் தூதராகத்தான் இருக்கிறேன் என்பதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் பொக்கிஷத்தை முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு தெரிவிக்காத, கற்றுக் கொடுக்காத, ஆனால் இப்படி ஒரு பொக்கிஷம் நமக்கு இருக்கின்றது என்பதை சொல்லித் தராத ஒரு மிகப்பெரிய குற்றவாளி சமுதாயமாக இன்று அல்லாஹ்வுக்கு முன்னால் நின்று கொண்டிருப்பது முஸ்லிம் சமுதாயம் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அருட்கொடையை நமக்கு மட்டுமே நான் சுருக்கி, நமக்கு மட்டுமே ஒரு பாதுகாப்பு வளையமிட்டு, நமக்கு மட்டுமே சொந்தமாக்கி உலகத்தாருக்கெல்லாம் சொந்தமான அந்த அருட்கொடையை நாம் அபகரித்த பாவிகளாக அல்லாஹ்வுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கின்றோம். இன்று கண்டவர்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வாயில் வந்தவாறெல்லாம் பேசுவதற்கும், அவர்களை பற்றி வாயில் வந்தாலும் திட்டுவதற்கும் காரணம் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்ளாமைதான் காரணம். அவர்கள் தெரிந்து கொள்ளாத ஒரு காரணம் என்று இருப்பதை விட தெரிந்து வைத்திருக்கக்கூடிய நாம் அவர்களுக்கு எடுத்து சொல்லாததான் காரணம். அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி உலகத்தாருக்கெல்லாம் பறைசாற்ற வேண்டிய ஒரு நாம், உலகத்தாருக்கு எடுத்து சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று ரப்பல் ஆலமீன் சொல்லியிருக்க, அந்த அழகிய முன்மாதிரி யார், என்னென்ன விஷயங்கள் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்பதையெல்லாம் உலகத்திற்கு எடுத்து சொல்ல வேண்டிய நாம் இன்று பெருமானாரை கேவலப்படுத்தி இழிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம். முஸ்லிம்களாகி நாம் தான் இழிவுபடுத்துகின்றோம். எங்கோ ஒரு டென்மார்க்கிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு அசிங்கமான காற்று நிறைந்து விட்டான் என்றவுடன் நம்ம ரத்தம் கொதிக்கின்றது, போராடுகின்றோம், குரல் எழுப்புகின்றோம். எங்கோ ஒருவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தி விட்டான் என்றால் நாம் அதற்காக குரல் கொடுக்கின்றோம், கொதிக்கின்றோம், கஷ்டப்படுகின்றோம், கொந்தளிக்கின்றோம். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஸ்லிம்களாகிய நாம் எத்தனை விதங்களில், எந்தெந்த விதங்களில், எந்தெந்த வகைகளில் கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பதை பட்டியலிட்டால் நமக்கு தெரியும் நாம் எந்த வகையிலெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இழிவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம் என்று. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி திருமறையில் சொல்கின்றான், வரஃபஅனா லக ذிக்ரக, நபியே உம்முடைய புகழை நாம் கியாமத் நாள் வரை உயர்த்தி விட்டோம், உங்களுடைய புகழை உயர்த்தி விட்டோம். யார் உங்களை புகழ் பாடினாலும் சரி, புகழ் பாடாவிட்டாலும் சரி, யார் உங்களை பின்பற்றி நடந்தாலும் சரி, நடக்காவிட்டாலும் சரி, யார் உங்களை புகழ்ந்தாலும் சரி, புகழாவிட்டாலும் சரி, உங்களுடைய புகழுக்கு எந்த விதமான குறையும் கிடையாது. எந்த மனிதர்களை பின்பற்றினாலும் சரி, ஏன் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுமே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழாமல் அல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றாமல் புறம் தள்ளிவிட்டாலும் கூட அதனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புகழுக்கு ஒரு இம்மி அளவு கூட குறைவு ஏற்படாது. ஏனென்றால் அவருடைய புகழுக்கும் அவருடைய கண்ணியத்திற்கும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்டான். நபியே உம்முடைய புகழை, உம்முடைய திருநாமத்தை நாம் உயர்த்திக் கொண்டே இருப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டத்த இந்த இஸ்லாத்தை அழிப்பதற்காக, அவருடைய பெயரை ஒழிப்பதற்காக எத்தனை சூழ்ச்சிகள், எத்தனை திட்டங்கள், எத்தனை அவதூறுகள், எல்லாவற்றையும் முறியடித்து ரப்பல் ஆலமீனுடைய தீனுல் இஸ்லாம் இன்று வரை உயிரோடு இருக்கவில்லையா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை கேட்ட மாத்திரத்திலேயே அகமும் புகமும் கொந்தளிக்க, அப்படியே மகிழ்ச்சியால் கொந்தளிக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம், ஒரு பெருங்கொண்ட கூட்டம் என்ற உலகத்தில் இல்லையா?
எவ்வளவுதான் எதிரிகள் சூழ்ச்சித்தாலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போரை ரப்பல் ஆலமீன் உயர்த்தி கொண்டுதான் இருக்கின்றான், உயர்த்தி கொண்டுதான் இருப்பான். இது அவனுடைய வாக்குறுதி. இன்னஹு லா யுக்லிஃபுல் மிஆத், அவன் ஒருபோதும் வாக்குகளை மீற மாட்டான். தான் கொடுத்த வாக்குறுதியை ஒருபோதும் மீற மாட்டான் ரப்பல் ஆலமீன். ஆனா இன்னைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஞாபகமே நமக்கு என்னைக்கு வரும்னா, ரபீஉல் அவ்வல் மாதம் பிறந்தவுடன், ரபீஉல் அவ்வல் மாதம் பிறந்தவுடன் மீலாது நபி வரும். ரபீஉல் அவ்வல் 12 அந்த 12 நாளைக்கு பள்ளிவாசல்களில் மௌலிது ஓத வேண்டும். அந்த மௌலிது யார் உட்கார்றது கிடையாது, பெரிய விஷயம், அது அடுத்த விஷயம். அந்த மௌலிதிலே பள்ளிவாசல்களிலே புனிதத்தோடும் அப்படியே புலங்காகிதத்தோடும் பக்தி பரவசத்தோடும் அந்த மௌலிதை ஓதி 12வது நாள் அன்னைக்கு ஒரு மீலாதுல கொண்டாடி எல்லாருக்கும் ஒரு பூந்தி பொட்டலம் கொடுத்தா முடிஞ்சு போச்சு. நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் பூர்த்தி செய்து விட்டோம், அவர்கள் செய்ய வேண்டிய எல்லா கண்ணியத்தையும் செய்து விட்டோம். அருமை சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பேரருள் பெருங்கிருவை. இந்த மௌலூத் என்ற ஒரு மௌட்டிகம், மௌலூத் என்ற ஒரு மூட நம்பிக்கை இன்று தமிழக மக்களுக்கு மத்தியிலே கொஞ்சம் கொஞ்சமாக புறக்கணிக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் ஆகிக்கொண்டு வரக்கூடிய காலகட்டம் இது. யார் வீட்டிலே கல்யாணம் என்றாலும் மௌலூது, கருமாதி என்றாலும் மௌலூது என்ற நிலை மாறி மௌலூதையே புறந்தள்ளக்கூடிய நிலைக்கு, மனநிலைக்கு முஸ்லிம் சமுதாயம் அல்ஹம்துலில்லாஹ் முன்வந்து விட்டார்கள். ஆனால் பெரிய வேதனை என்னவென்றால் சகோதரர்களே, சில பள்ளிவாசல்களிலே பள்ளிவாசல் நிர்வாகிகள், மூட நிர்வாகிகள், அறிவுகட்ட நிர்வாகிகள், மார்க்கத்தை பற்றி தெரியாத மூடநம்பிக்கையுள்ள நிர்வாகிகள் பள்ளி இமாம்களை வற்புறுத்தி வலியுறுத்தி நிர்பந்தப்படுத்தி மௌலிது ஓதித்தான் ஆக வேண்டும் என்று அந்த இமாமை உட்கார வைத்து பொதுமக்கள் எல்லாம் கலந்து கொள்ளவில்லை என்றால் பரவாயில்லை, பொதுமக்கள் எல்லாம் ஓதவில்லை என்றால் பரவாயில்லை, காலையில் மாலையில் நடக்க வேண்டிய அந்த மக்தபு மதரசாக்களை, குர்ஆன் ஓதுவதற்காக வரக்கூடிய மக்தப் பிள்ளைகளை, மதரசா பிள்ளைகளை உட்கார வைத்து அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆனை ஓதுவதற்காக அந்த பிள்ளைகளை குர்ஆனை மூடிவிட்டு இந்த ஷிர்கான மௌலிதை ஓதுங்கள் என்று பள்ளி நிர்வாகிகள் வற்புறுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு அவல நிலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. ஏன் மௌலிதை ஒரு மௌட்டிகம் என்று சொல்கின்றோம்? மௌலித் என்ற பாடலை ஏன் பாவம் என்று சொல்கின்றோம்? அதை ஓதுவதை ஏன் பித்அத் என்று சொல்கின்றோம்? நான் சொல்லவில்லை, அது தனி மனிதர் சொல்லவில்லை, ஒட்டுமொத்த இஸ்லாம் சொல்கின்றது. இஸ்லாமிய பேரறிஞர்கள் சொல்கின்றார்கள், சஹாபாக்கள் கண்டித்திருக்கின்றார்கள் இது போன்ற பித்அத்துகளை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத் வைப்பதற்குரிய வழி என்ன? பெருமானாரும் சொன்னார்கள், சஹாபாக்கள் கேட்டார்கள். ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் உங்கள் மீது எப்படி சலாம் சொல்வது என்று எங்களுக்கு தெரியும், வரும்போதெல்லாம் அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் சொல்லிட்டு வரோம், உங்கள் மீது பிரியத்தை வெளிப்படுத்துவதற்காக எப்படி ஸலவாத் ஓதுவது? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஸலவாத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத் என்ற ஒரு அழகான ஸலவாத்தை, தொழுகையிலே ஓதக்கூடிய ஸலவாத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்து, இந்த ஸலவாத்தை என் மீது ஓதுங்கள், இதுதான் நீங்கள் என் மீது வைத்திருக்கக்கூடிய முஹப்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய வழி. இன்னொரு ஹதீஸில் சொன்னார்கள், நீங்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் என் மீது அதிகமான ஸலவாத்துகளை ஓதுங்கள், அந்த ஸலவாத்துகளை என்னுடைய ரவுலாவிலே, மதீனாவிலே நான் அடக்கமாக இருக்கக்கூடிய என்னுடைய ரவுலா வரை கொண்டு வந்து சேர்ப்பதற்கென்று அல்லாஹ் சில மலக்குமார்கள் நியமித்திருக்கின்றான். அந்த மலக்குமார்கள் நீங்கள் ஓதக்கூடிய ஸலவாத்தை என்னிடத்தில் கொண்டு சேர்த்து வைத்து விடுவார்கள். இன்னொரு ஹதீஸில் சொன்னார்கள், அபுஹலுல் புகலா, கஞ்சர்களிலே மோசமான கஞ்சன் யார் தெரியுமா? யாருக்கு முன்னால் என்னுடைய பெயர் சொல்லப்பட்டும் என் மீது ஸலவாத்தை மறுத்து விடுகின்றானோ, மறந்து விடுகின்றானோ, அவன் தான் கஞ்சர்களிலே மோசமான கஞ்சன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். இப்படி ஸலவாத்துடைய மகிமைகளை பற்றி எல்லாம் சொல்லி, ஸலவாத் ஓதுவதன் மூலமாக எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள், ஸலவாத் ஓதுவதன் மூலமாக எனக்கு நன்றி கடன் செலுத்துங்கள். அதாவது பாங்குக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொன்னார்கள், ஒவ்வொரு பாங்குக்கு பிறகும் என் மீது ஸலவாத் ஓதி எனக்காக துஆ செய்யுங்கள். அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தாவத்தி தாமா வ ஸலாத்தில் காயிமா, ரப்பல் ஆலமீனே, பரிசுத்தமான இந்த தொழுகைக்கும் நிரந்தரமான இபாதத்துக்கும் சொந்தக்காரரான ரப்பல் ஆலமீனே, ஆதி முஹம்மதினில் வஸீலத வல் ஃபதீலா, எங்களுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கண்ணியம் என்ற சிறப்பையும் ஃபதீலா என்ற சிறப்பையும் நீ வழங்குவாயாக. வ பஅஸஹு மகாம மஹ்மூதன் அல்லதி வஅதா, நீ அவர்களுக்கு வாக்களித்த மகாம மஹ்மூதா என்ற உயர்ந்த ஸ்தானத்தில் அவர்களை மறுமையில் எழுப்புவாயாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை சொல்லிக் கொடுத்து சொன்னார்கள், ஒவ்வொரு பாங்குக்கு பிறகு இந்த ஸலவாத்தை ஓதுங்கள். ஸலவாத்தை யார் ஓதுகின்றாரோ, பாங்குக்கு பிறகு என்னுடைய அந்த சொல்லப்படக்கூடிய பாங்குக்கு பதில் சொல்லிவிட்டு என் மீது ஸலவாத் சொல்லிவிட்டு இந்த பாங்குக்கு யார் இது போன்ற துஆவை ஓதுகின்றாரோ, ஃபக்கத் வஜபத் லஹு ஷஃபாஅத்தி, மறுமையிலே இன்ஷாஅல்லாஹ் அவருக்கு என்னுடைய சிபாரிசு வாஜிபாகி விட்டது. எத்தனை பேருக்கு அந்த பாங்குடைய துஆ தெரியும்? நமக்கு எத்தனை பேர் பாங்குடைய துஆ தெரிய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம்?
எத்தனை பேர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இந்த பாங்கு சொல்லி முடித்த பிறகு ஒரு நாளைக்கு 5 வேளை பாங்கு சொல்லப்படுகின்றது, அந்த பாங்கு சத்தம் எத்தனை பேர் கேட்கின்றோமே, பாங்கு சொல்லி முடித்தவுடன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக இந்த துஆவை செய்து அதன் மூலமா மறுமையிலே அவருடைய அந்தஸ்து உயர்த்தப்படுவதற்கும் நமக்கு அவருடைய சிபாரிசு கிடைப்பதற்கும் ஒரு காரணமாகிக் கொள்வோம் என்று எத்தனை பேர் நினைக்கின்றோம்? பெருமானாருடைய சுன்னத்துகள் எல்லாம் மறக்கப்பட்டு, பெருமானாருடைய சுன்னத்துகள் எல்லாம் மறக்கடிக்கப்பட்டு, பிதஅத்துகளும் வழிகேடுகளும் அனாச்சாரங்களும் இன்று நாளுக்கு நாள் பெருகிவிட்டன. அதனுடைய விளைவுதான் இந்த மௌலித் என்ற ஒரு மூட்டிகம். யார் எழுதிய மௌலித் இது? ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களுக்கு மௌலிதை பற்றி விலாவாரியாக 2 ஜும்மாக்களில் சொல்லியிருக்கின்றேன். மௌலிதில் எத்தனை சிறுக்கான அர்த்தங்கள், எத்தனை சிறுக்கான வார்த்தைகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கிறோம் என்ற பெயரிலே அல்லாஹ்வை விட உயர்ந்த அந்தஸ்தில் கொண்டு போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து கேவலப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் எத்தனை அனாச்சாரங்கள் அது மௌலிதிலே. அந்த மௌலித் கிதாபை எடுத்துக்கொண்டு அதனுடைய ஆரம்பத்தில் பார்த்தால் பகதாதிலே ஒரு வாலிபன் இருந்தான். அந்த வாலிபன் மிகப்பெரிய பாவியாக இருந்தால், அந்த பாவி எந்த விதமான அமல் செய்ய மாட்டான், பெரிய ரவுடியா இருந்தான், திருடுவான், சிறுக்கு பண்ணுவான், கொள்ளையடிப்பான், கற்பழிப்பான், எல்லா ஹராமான காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஆனா வருஷம் வருஷம் தவறாம மௌலித் மட்டும் ஒதுக்கிட்டு இருப்பான். எந்த அளவுக்கு மோசமானவன் என்ற மௌலித் கிதாபில் இருக்குது. எந்த அளவுக்கு மோசமானவன், கீழ்த்தரமானவன் என்றால் அவன் செத்து போன பிறகு அவனுடைய ஜனாசாவில் கூட கலந்து கொள்வதற்கு ஊர் மக்கள் யார் வரவில்லையாம். அப்படி கீழ்த்தரமானவன். ஆனா வருஷம் வருஷம் மௌலித் மட்டும் வருஷையா சிறப்பா செய்வானா. அவனுடைய ஜனாசா கடந்துச்சா தொழுவதற்கு யாருமே வரலையா. திடீரென்று ஒரு வானத்திலிருந்து அசரீரி சத்தம் கேட்டதா, என்னுடைய இறை நேசருடைய ஜனாசாவுக்கு போய் ஆஜராகுங்கள் என்று. உடனே ஊர் மக்கள் எல்லாம் வந்து ஆஜரானாங்க, தொழு வச்சாங்களாம். தொழு வச்சு முடிச்ச பிறகு அந்த ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் கனவு கண்டாங்களாம், அந்த பையன், அந்த வாலிபன், அந்த பாவி ஒரு பெரிய சொர்க்கத்திலே சந்தோஷமா இருந்தாராம். ஏன்னு கேட்டதுக்கு, நான் வருஷம் வருஷம் ஓதுன மௌலித் தான் என்னை காப்பாத்திச்சு சொன்னாராம். பள்ளிவாசல் எடுத்து மூடிடலாம், ரமலானுக்கு நோன்பு வைக்க வேண்டியதில்லை, ஏன் காவத்துலாம் எடுத்து மூடிடலாம், ஹஜ் செய்ய வேண்டியதில்லை, நல்ல அமல் தேவையில்லை, ஒழுக்கம் தேவையில்லை, ஜினா செய்யலாம், சாராயம் குடிக்கலாம், எல்லா பாவம் பண்ணிக்கலாம். நீங்க வருடத்துக்கு ஒரு முறை ரபியுல் மாசம் பிற 1 லிருந்து 12 அன்னைக்கு மட்டும் பள்ளிவாசலை திறந்து வச்சு அப்ப மட்டும் வருஷையா சங்கியா சந்தோஷமா மௌலித் ஓதினா போதும். இந்த மௌலித் கிறுக்கன் சொல்வதை போன்று அவர் சொர்க்கத்தில் இடம் பிடித்து விடுவார். எந்த மௌலித் பயபக்தியோட ஓதப்படுகின்றதோ அந்த மௌலிதில் இருக்கக்கூடிய சம்பவம் இது. பொய்யான இட்டுக்கட்டப்பட்ட சம்பவம். ஆகவே அருமை சகோதரர்களே, அவ்வளவு ஒரு மோசமான அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு வெடிகுண்டு வைத்து தகர்க்கக்கூடிய ஒரு மோசமான விளைவு இந்த மௌலிதில் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை குழி தோண்டி புதைப்பதற்கான எல்லா வழியும் இந்த மௌலிதில் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு கேடு ஏற்படுத்தக்கூடிய எல்லா விதமான கெடுதல் புத்திகளும் இந்த மௌலிதில் இருக்கின்றது. ஒரு மனிதனை பொறுத்தவரை அடிப்படை அவனுடைய அகீதா, நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு பங்கம் ஏற்படுத்தக்கூடிய எல்லா விதமான வார்த்தைகள் இந்த மௌலிதில் இருக்கின்றன. அது மட்டும் இல்லங்க, கவிதை என்பது, கவிதை பாடுவது என்பது இஸ்லாத்தில் எவ்வளவு மோசமான காரியம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து ஷுஆரா, கவிஞர்கள் என்ற பெயரில் சூரா இறக்கியிருக்கான் அல்லாஹ். 26வது சூரா குர்ஆனிலே 26வது அத்தியாயத்திலே, அந்த அத்தியாயத்துக்கு பேரு கவிஞர்கள். அந்த அத்தியாயத்தினுடைய கடைசியில ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், கடைசி 4 ஆயத்திலே, அல் உனப்பியுக்கும் மன் அலா மன் தனஸ்ஸல ஷயாத்தீன், நபியே ஷைத்தான்கள் யார் மீது இறங்குவார்கள் நான் சொல்லவா? அல்லாஹ் கேக்குறான். ஷைத்தான்கள் யார் மீது இறங்குவார்கள் தெரியுமா? தனஸ்ஸலு அலா குல்லி அஃபாக்கின் அஸீம், பொய் பேசக்கூடிய பெரும்பாவிகள் அத்தனை பேர் மீதும் ஷைத்தான் இறங்குவான். பொய்யர்களான பாவிகள் மீது ஷைத்தான் இறங்குவான். சரி, பொய்யர்கள் தானே சொல்றான் அல்லாஹ், பொய்யர்கள் தானே சொல்றான். பொய்யர்கள் யார்? அக்ஸருஹும் காதிபூன், அவர்கள் பெரும்பாலானவர்கள் பொய்யர்களாகவே இருப்பார்கள். சொல்லிட்டு அந்த பொய்யர்கள் யார் தெரியுமா? வஷ்ஷுஅராஉ யத்தபிஉஹுமுல் காவூன், பொய்யர்களான கவிஞர்களை வழிகட்டவர்கள் தான் பின்பற்றுவார்கள். கவிஞருடைய பேச்சை வழிகட்டவர்கள் தான் பின்பற்றுவார்கள். ஏன் பொய்யர்கள் சொல்லிட்டு அல்லாஹ் கவிஞர்கள் சொல்றான் சொன்னா, சோதனை கவிதை என்றாலே பொய் இருந்தாலும் அது பேர் கவிதை. உண்மையாவே சொன்னா அது பேர் உரைநடை, உண்மையாவே பேசினா அது பேர் உரையாடல். கவிதைனாலே அங்க பொய் இருக்கணும். ஒன்றுக்கு 10 முயற்சி சொல்லணும். கண்ணுக்கு மை அழகு, கவிதைக்கு பொய் அழகு. கவிதையில பொய் இருந்தாலும் கவிதைக்கு அழகு. அதனால்தான் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், பொய்யர்களை மிகப்பெரிய பொய்யர்கள் யார் தெரியுமா? கவிஞர்கள் தான் பொய்யர்கள். அந்த பொய்யர்களான கவிஞர்களை வழிகட்டவர்கள் தான் பின்பற்றுவார்கள். சொல்லிட்டு அடுத்த வசனத்தை அல்லாஹ் சொல்றான், இந்த பொய்யர்களான கவிஞர்கள் அவர்கள் ஒவ்வொரு கடலிலும் திடலிலும் சுற்றித் திரிய அலைவார்கள், ஒவ்வொரு பள்ளத்தாக்குகளையும் ஒவ்வொரு மேடு பள்ளங்களும் சுற்றித் திரிவார்கள். முஃபஸிர்கள் சொல்லி
திரிகிறார்கள், இந்த மேடு பள்ளங்களிலே சுற்றித் திரிகிறார்கள் என்று சொல்வது அவர்களுடைய கற்பனை பள்ளத்தாக்குகளிலே. கவி என்றாலே அங்க கற்பனை இருக்க வேண்டும். கற்பனை வளம் இல்லாதவனுக்கு கவி வளம் இருக்காது. கற்பனை வளம் இருந்தால்தான் கவிதை எழுத முடியும். அந்த கற்பனை வளம் எங்க எப்பொழுது கவிதை வரும் என்றால் அவன் கற்பனை வளத்தை வைத்து ஒவ்வொரு கற்பனை பள்ளத்தாக்கிலா சுற்றித் திரிய வேண்டும். தன்னுடைய சிந்தனையை எல்லாம் உண்மையை மறந்துவிட்டு, உண்மையை மறுத்துவிட்டு கற்பனையாகவே செய்து கொண்டிருக்க வேண்டும், பொய்யாகவே இருக்க வேண்டும். அந்த பொய்யும் கற்பனையும் இணையும் பொழுதுதான் அங்கே கவிதை உருவாகும். அதனால் தான் ரப்புல் ஆலமீன் கவிஞர்களை எல்லாம் வன்மையாக கண்டித்து விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொன்னா, அரபு நமக்கு கவிதையை பற்றி அதிகமா தெரியாதுங்க. நம்ம இந்திய கலாச்சாரத்தை பொறுத்தவரையிலும் கவிதையோட அதிகமான தொடர்பு கிடையாது. அரபு மக்களை பாத்தீங்கன்னா கவிதைக்கு உயிர் கொடுப்பதை போன்று கொடுப்பார்கள். கவிதைக்கு உயிரை கொடுத்து கவிதைகளை காப்பாற்றுவார்கள். அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் கவிதைகளுக்கு. ஆகவேதான் அந்த அரபு மக்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதும் பொழுதெல்லாம் அது ஒரு உரைநடையாகவே இருப்பதை பார்த்து, என்ன இது கவிதையா இல்லையே, கவிதை சொல்ற மாதிரி தெரியலையே என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத் யாசீன்ல ஆயத்திறக்கினார், வமா அல்லம்னா ஷிஅர வமா யம்பகி லஹு, நாம் அவருக்கு கவிதைகளை கற்றுக் கொடுக்கவும் இல்லை, கவிதைகள் அவருக்கு தேவையும் இல்லை. ஏனென்றால் கவிஞர்களை வழிகட்டவர்கள் தான் பின்பற்றுவார்கள். ஆகவே அருமை சகோதரர்களே, சொல்லிவிட்டு அடுத்த வசனத்திலே இந்த ஆயத்து இறங்கின உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமான 2 சஹாபாக்கள் ஹஸ்ஸான் இப்னு சாபித், காப் இப்னு மாலிக், காப் இப்னு உஸைர் ரலியல்லாஹு தஆலா என்ற 3 சஹாபாக்களும் அதிகமாக கவிதை எழுதக்கூடிய பழக்கம் உடையவர்கள். அவங்க ஓடி வர்றாங்க, யார சொல்லலாம், இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கவிதை எழுத பெரிய பாவம் சொல்லிட்டான், கவிஞர் எல்லாம் பொய்யர்கள் சொல்லிட்டான், இந்த மாதிரி சூழ்நிலையில நாங்க கவிதை எழுதிட்டு இருக்கிறோமே, யார சொல்ல நாங்க பாவி ஆயிடுவோமா, அல்லாஹ்ட்ட நாங்க குற்றவாளி ஆயிடுவோமா? உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த வசனத்தை இறக்கினான், இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி வ ذكرுல்லாஹ கஸீரா வன்தஸரு மின் பாதி மா ஸுலிமு, கவிஞர்களிலே யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்து அந்த கவிதைகளிலே அல்லாஹ்வுடைய திக்ரை, கற்பனைக்கு இடம் கொடுக்காமல், பொய்க்கு இடம் கொடுக்காமல் அல்லாஹ்வுடைய திக்ரை அந்த கவிதைகளை அதிகமாக சொல்லி அவர்கள் அநீதம் இழைக்கப்பட்ட பிறகு அந்த கவிதைகளை வைத்து யார் பயன் பெறுகிறார்களோ, உதவி பெறுகிறார்களோ அவர்களை தவிர. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு மதீனாவுக்கு வந்த பிறகு மக்காவிலிருந்து யூதர்கள் எத்தனையோ விதத்தை தொல்லை கொடுத்தார்கள், தொந்தரவு கொடுத்தார்கள். அதெல்லாம் மீறிய பிறகு கடைசியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேவலமாக கவிதை பாட ஆரம்பித்தார்கள் யூதர்கள். கேவலமாக கவிதை பாட ஆரம்பித்தார்கள். கவிதை என்றாலே மக்களுக்கு ஈர்ப்பு ஏற்படுவதால் சில மக்கள், பாமர மக்கள் அவருடைய கவிதையின்பால் ஈர்க்கப்பட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்க போனாங்க. பார்த்தா அவங்களை உட்கார வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாத பொல்லாத அவதூறுகளை சொல்லி திட்டுறது கவிதையால. அந்த நேரத்தை தான் ஹஸ்ஸான் இப்னு சாபித்தும் காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா சஹாபிகள் கேட்டார்கள், யார சொல்லலாம், இப்படி உங்களை பத்தி கவிதையால அவதூறு பரப்பிட்டு இருக்கான், யார சொல்லலாம், நம்ம கல்லால் அடிச்சோம், அவன் வாழ தூக்கணும், நம்ம திரும்பி வாழ தூக்கணும், அவன் அவதூறு பிரச்சாரம் பண்ணா நம்ம மறுப்பு பிரச்சாரம் பண்ணோம், ஆனா இன்னைக்கு அவன் கவிதையை கையில் எடுத்துட்டான், கவிதை என்ற ஆயுதத்தை கையில் எடுத்து விட்டார்கள், நாம் என்ன செய்வது என்று கேட்ட உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுதுதான் ஹஸ்ஸான் இப்னு சாபித்துக்கு அனுமதி கொடுக்குறாங்க, ஹஸ்ஸானே எதிரிகள் பழிக்கக்கூடிய பழிப்புக்கு நீங்கள் மறுப்பு கவிதை படியுங்கள் சொல்லிட்டு சொன்னார்கள். அல்லாஹ்வும் ஐயது பிருஹில் குதுஸ், யா அல்லாஹ் பரிசுத்தமான ஆன்மாவான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை வைத்து இவர்களுக்கு நீ அடைக்கல கொடுப்பாயா, பாதுகாப்பு கொடுப்பாயா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலாவுக்கு கவிதை பாட அனுமதி கொடுத்தார்கள். சில ரிவாயத்திலே இருக்குது பள்ளிவாசல்லையே அவருக்கு இடத்தை ஒதுக்கி அவர்களுக்காக துஆ செய்தார்கள் என்று. எதற்கு? யூதர்கள் கவிதையார் பாடினார்கள், இகழ்ந்தார்கள் என்று சொல்லும்போது அவர்களுக்கு மறுப்பு கொடுப்பதற்காக. அதைத்தான் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், இல்லல்லதீன ஆமனோ ஈமான் கொண்டு வ அமிலு ஸாலிஹாத்தி நல்ல அமல்கள் செய்து வ ذكرுல்லாஹ கஸீரா தங்களுடைய கவிதைகளில் அதிகமாக அல்லாஹ்வை புகழ்ந்து வன்தஸரு மின் பாதி மா ஸுலிமு யூதர்களுடைய கவிதை என்ற அநீதத்தினால் இவர்கள் அநீதம் இழைக்கப்பட்ட பிறகு அல்லாஹ்வுடைய திக்ரோடு கவிதையை பயன்படுத்திக் கொண்டார்களே அவர்களை தவிர. இந்த ஒரு கட்டத்தில் அனுமதி கொடுக்கப்பட்ட விஷயத்தை வைத்துக்கொண்டு இந்த மௌலிது பித்தர்கள் வயிற்று பிழைப்புக்காக மௌலிது ஓதக்கூடியவர்கள் வீடு விடா போய் நீங்க மௌலிது ஓதுற, நான் ரசூலுல்லாஹ் பேர்ல முஹப்பத்துல ஓதுறோம், மௌலிது ஓதக்கூடாதுன்னு சொல்பவர்களாம் வஹாபிகள், பெருமானார் மீது முஹப்பத் இல்லாதவர்கள், அன்பில்லாதவர்கள் என்று பேசக்கூடிய அந்த அன்பான சகோதரத்துல நீங்க போய் சொல்லுங்க, ஹஜ்ரத் எங்க வீட்டுல மௌலிது வச்சிருக்கோம், மௌலிது ஓத வாங்க, ஆனா 5 பைசா காசும் தர மாட்டேன், சோறும் போட மாட்டேன், ரசூலுல்லாஹ் பேர்ல முஹப்பத்துல இருந்து ஓதிட்டு போங்கன்னு சொல்லுங்க. எத்தனை மௌலிது பிரியர்கள் வரலாம் என்று பார்த்து விடலாம். அவனுடைய உண்மையான இஹ்லாஸ் அங்கே தெரிந்துவிடும்.
ஆகவே அருமை சகோதரர்களே, இது முழுக்க முழுக்க இஸ்லாமிய எதிரிகளுடைய இட்டுக்கட்டு, நம்முடைய ஈமானை கெடுப்பதற்காக. இதுல மிகப்பெரிய வேதனை என்னவென்றால், அல்ஹம்துலில்லாஹ் பொதுமக்கள் விளங்கிக் கொள்கிறார்கள். நீ பார்க்கிற எத்தனை பள்ளிகளை மௌலித் ஓதுறாங்க, பொதுமக்கள் உட்கார்றதே இல்லை, அவ பார்த்து ஓதி போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த மௌலிதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது என்றால் சில அறிவு கெட்ட பள்ளிவாசல் முத்தவள்ளிகள், மார்க்கம் தெரியாதவர்கள். மார்க்கத்தை பொறுத்தவரை ஒரு பள்ளிவாசலை தீர்மானிப்பது அந்த பள்ளிவாசல் இமாமா இருக்க வேண்டும். மார்க்க விஷயங்கள் டிசைடிங் அத்தாரிட்டி, இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது என்று தீர்மானிப்பது பள்ளியுடைய இமாமா இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்தான் மார்க்கம் தெரிந்தவர். அப்படி இமாமுடைய நடத்தையிலே இமாம் சொல்வது சரியா தவறா என்று சந்தேகம் இருந்தால், ஆசியாவிலே மிகப்பெரிய மதரசா இருக்கின்றது, தமிழகத்திலே மிகப்பெரிய மதரசா இருக்கின்றது. அந்த மதரசாக்களுக்கு எல்லாம் கேள்வி அனுப்பி ஃபத்வா கேட்டு அதை நடைமுறைப்படுத்தி விட்டு போகலாம். தாருலும் தேவபந்து மதரசா ஆசியாவிலே பெரிய மதரசா, அந்த மதரசாவிலே ஃபத்வா கொடுத்திருக்கிறார்கள், மௌலித் என்பது மிகப்பெரிய கெட்ட பிதஅத், ஓதக்கூடாது என்று. என்னிடத்தில் இருக்கிறது ஃபத்வா. தமிழகத்தின் தாய் கல்லூரி வேலூர் பாக்கியா சாலியாத் மதரசாவிலே ஃபத்வா கொடுத்திருக்கிறார்கள். ஆலா ஹஜ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மதரசாவுடைய பாணி, வேலூர் பாக்கியா சாலியாத் மதரசாவுடைய ஃபவுண்டர் ஆலா ஹஜ்ரத் என்று சொல்லப்படும் அவர்கள் தங்களுடைய ஃபத்வாவை கொடுத்திருக்கிறார்கள், மௌலித் ஓதுவது பிதஅத் என்று. ஏன் மதீனாவில் இந்தியா உலகத்திலே மிகப்பெரிய மதரசாக்களில் ஒன்றான மதீனாவில் உள்ள ஜாமியா இஸ்லாமிய மதரசாவில் ஃபத்வா கொடுத்திருக்கிறார்கள், மௌலித் ஓதுவது பிதஅத் என்று. இதற்கு பிறகு யாருடைய ஃபத்வா வேணும்? உலகத்திலே பெரிய மதரசாக்களில் ஒன்று மதீனாவிலே ஃபத்வா கொடுத்திருக்கிறார்கள், மௌலித் பிதஅத் என்று. ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய மதரசா, உலமாக்கள் நிரம்பிய மதரசா, ஒவ்வொரு ஆண்டும் 1000-2000 உலமாக்கள் வெளியாகக்கூடிய மதரசா, தாருலும் தேவபந்து மதரசாவில் ஃபத்வா கொடுத்திருக்கிறார்கள், மௌலித் கெட்ட பிதஅத் என்று. வேலூர் பாக்கியா சாலியாத் மதரசாவினுடைய ஃபவுண்டர் ஸ்தாபகர் ஆலா ஹஜ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய ஃபத்வாவில் வெளியிட்டிருக்கிறார்கள், மௌலித் பிதஅத் என்று. இதற்கு பிறகு சில கேடுகட்ட முத்தவலிகள், அறிவுகட்ட முத்தவலிகள் இமாம்களை நிர்பந்தப்படுத்துகிறார்கள், மௌலித் ஓதித்தான் தீர வேண்டும் என்று. ஆகவே அருமை சகோதரர்களே, மார்க்க விஷயங்களை பொறுத்தவரையிலே எது செய்ய வேண்டும் எது செய்யக்கூடாது என்று தீர்மானிக்கக்கூடிய டிசைடிங் அத்தாரிட்டி அந்த பள்ளிவாசலுடைய இமாமாக இருக்க வேண்டும். அப்படி இமாம் சொல்வதில் சந்தேகம் இருந்தால் அந்த இமாம் மூலமாகவோ மற்றவர்களோ மதரசாக்களுக்கு ஃபத்வா எழுதி கேட்டு அந்த ஃபத்வா வைத்து பள்ளிவாசல் நடைமுறைப்படுத்த வேண்டும். யாரோ ஒரு கிறுக்கர்கள், வயிற்று பிழைப்புக்காக உள்ளவர்கள், மௌலிதை வைத்து வயிற்று பிழைப்பு நடத்தக்கூடியவர்கள், அவர்கள் சொல்கிறார் என்பதற்காக, கோமாளித்தனமாக பேசுகிறார் என்பதற்காக இந்த மௌலிதை பள்ளிவாசலில் ஓதியாக வேண்டும், அல்லாஹ்வுடைய ஏகத்துவம் முழங்க வேண்டிய பள்ளிவாசலிலே ஷிர்க்குடைய கவிதைகள் மொழியப்பட வேண்டும் என்று சில கேடுகட்ட முத்தவலிகள் சட்டமிடுகிறார் என்றால் அந்த முத்தவலிகள் என்ன என்று சொல்வது? சில வயிற்று பிழைப்புக்காக சில லெப்பமார்கள் மௌலித் ஓதுகிறார் என்றால் அது அவருடைய வயிற்று பிழைப்புக்காக செய்யறவன் என்ன வேணாலும் செய்வான், மௌலித் மட்டும் ஓதுவா, இன்னும் எத்தனை கேடுகட்ட காரியங்கள் செய்வான், அதெல்லாம் மார்க்கத்திற்கு ஆதாரமா எடுக்க முடியுமா? ஆகவே அருமை சகோதரர்களே, மௌலித் என்பது மிகப்பெரிய பிதஅத். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவது மிகப்பெரிய பிதஅத். என்ன செய்யலாம்? அப்படியே ரபீஉல் அவ்வல் 12 என்னதான் செய்யறாரு? நம்ம கம்முனு உட்கார்ந்து இருக்கிறதா? இத செய்யலாமா? ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்துல் ஆலமீன், உலகத்தார் அத்தனை பேருக்கும் அருட்கொடை, அந்த அருட்கொடையை உலகத்தாருக்கு அறிமுகப்படுத்துவோம், முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு அறிமுகப்படுத்துவோம். எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிஞ்சுங்க வாங்க, முஸ்லிம் அல்லாதவர்களை கூப்பிட்டு வைத்து அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எடுத்து சொல்லி பாருங்க, இதுதான் எங்க ரசூலுல்லாஹ், இதுதான் எங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன போதனைகள் தான் எங்களுக்கு ஹதீஸ், குர்ஆனுக்கு அடுத்தபடி நாங்கள் அதான் ஃபாலோ பண்றோம், ஆகவே நீங்களும் அவற்றை பின்பற்றி நடங்கள் என்று முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு எடுத்து சொன்னால் அதுதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு சின்ன உதவியா இருக்க முடியுமே தவிர, ஒரு சின்ன நன்றிக்கடனா இருக்க முடியுமே தவிர, அதை விட்டுவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை கியாமத் நாளிலே நான் ஹவுதுல் கௌஸர் தடாகத்தில் நின்று கொண்டிருப்பேன், அப்பொழுது என்னுடைய உம்மத்தினர் பெருங்கொண்டு கூட்டம் வருவார்கள், வந்து என்னுடைய கையினால் அந்த ஹவுதுல் கௌஸர் தடாகத்திலே தண்ணீர் பருவதற்காக நல்ல மக்கள் எல்லாம் பருகி கொண்டு செல்வார்கள் சொர்க்கத்தில் போவதற்காக. அப்பொழுது கூட்டம் வரும், அந்த கூட்டத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தடுத்து நிறுத்தி விடுவார்கள் மலக்குமார்கள், வராதீங்க நில்லுங்க, ரசூலுல்லாஹ் கையால தண்ணி குடிக்கணும், இந்த அனுமதி கிடையாது என்று தடுத்து விடுவார்கள். அப்பொழுது நான் கேட்பேன், மலக்குமார்களே அவ இன்ன ஹாவுலாய் மின் உம்மத்தி, இவர்களும் என்னுடைய உம்மத்தினர் தானே, அரசிலோ ஐயஷ்ரபு, அவர்களையும் அனுப்புங்கள், தண்ணீர் குடித்து விட்டு செல்லட்டும். மலக்குமார்கள் சொல்றார்கள், யா ரசூலல்லாஹ் இன்னக லா தஅரிஃபு மா ஹதஸு பஅதக, நீங்கள் மரணித்து விட்டீர்கள், உங்களுடைய உம்மத்தை நினைத்திருக்கிறீர்கள், ஆனால் உங்களுடைய மரணத்திற்கு பிறகு இவர்கள் உங்களுடைய மார்க்கத்திலே என்னென்ன நூதன பிதஅத்துகளை உருவாக்கினார்கள் தெரியுமா? என்னென்ன நூதன அனுஷ்டானங்களை உருவாக்கினார்கள் தெரியுமா? இன்னக
அஃபலா தாரிஃபு மா ஹதஸு பஅதக், உங்களுக்கு பிறகு என்னென்ன அழிச்சாட்டியங்களை என்னென்ன பிதாத்துகளை உருவாக்கினார்கள் யார சொல்ல உங்களுக்கு தெரியாது என்று சொன்னவுடன் மஹ்லன் மஹ்லன், என்னை விட்டு தூரமாகி விடுங்கள் தூரமாகி விடுங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சேர்ந்து அந்த மக்களை விரட்டி விடுவார்கள். ஏன்? அவர்கள் பெருமானாரின் பெயரில் இல்லாத பொல்லாத பிதாத்துகளை உருவாக்கியவர்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் இந்த 12 நாள் மௌலித் ஓதுனாங்களா? சத்திய சஹாபாக்கள் ஓதுனாங்களா? ஏங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சத்திய சஹாபாக்கள் வைத்திருந்த பாசத்தை விட அதிகமாக நாம் வைத்து விட்டோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரை கேட்டாலே உயிரை கொடுப்பதற்கு தயாராக இருந்தார் சஹாபாக்கள். என்னுடைய உயிரை வேண்டுமானால் எடுத்துக்கொள், பெருமானார் மீது ஒரு முள்குத்து கூட அனுமதிக்க மாட்டேன் என்று வாழ்ந்தவர்கள் சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களுக்கு இருப்பதை விட அதிகமான பாசமும் அன்பு நமக்கு வந்துச்சு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல. அவர்கள் ஓதாத மௌலித் இன்னைக்கு நாம ஓதிட்டு இருக்கிறோம். அந்த சஹாபாக்கள் ரபீஉல் 12 மௌலித் ஓதலையே, பெருமானாருக்கு ஹேப்பி பர்த்டே கொண்டாடலையே. ஆகவே அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வும் சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லவில்லை, சத்திய சஹாபாக்கள் செய்ய தரவில்லை. ஏன் கண்ணியத்திற்குரிய 4 இமாம்கள், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, எந்த இமாம் கற்றுத் தரவில்லை மௌலித் ஓதுங்கள் என்று? எவனோ ஒரு கிறுக்கன் வைத்து பிழைப்புக்காண்டு எழுதி வைத்தார். இன்னைக்குள்ள கிறுக்கர்கள் வைத்து பிழைப்புக்காண்டு ஓதுகிறார்கள். அதை ஒரு புனிதம் என்றும் பக்தி என்றும் பரவசம் என்று ஓதிக்கொண்டிருக்கிறார் என்றால், அப்படிப்பட்ட கேடுகட்ட பக்தியும் கேடுகட்ட பரவசத்திற்கும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினர் ஆளாகலாமா? பலியாகலாமா? ஆகவே அருமை சகோதரர்களே, பெருமானாருடைய உண்மையான உம்மத்தினராக இருப்போம். பெருமானார் மீது உண்மையான அன்பும் பாசம் வைப்போம். அவர்கள் வாழ்ந்து காட்டிய தீனல் இஸ்லாத்தை நாமும் பின்பற்றுவோம், மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்வோம். இந்த மாமனிதரை தெரிந்து கொள்ளுங்கள், இந்த மனித புனிதரை தெரிந்து கொள்ளுங்கள், இந்த வள்ளல் நபியை தெரிந்து கொள்ளுங்கள், இந்த தாவா நபியை தெரிந்து கொள்ளுங்கள், இந்த மக்கள் நபியை தெரிந்து கொள்ளுங்கள் என்று மக்களுக்கெல்லாம் பொதுவான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்களிடத்தில் கொண்டு போய் எடுத்து காட்டுவோம், எடுத்து சொல்லுவோம். இதுதான் நாம் அவர்களை பின்பற்றக்கூடிய வழியை தவிர மௌலித் ஓதுவதனாலேயோ மௌலித் ஓத வைப்பதனாலேயோ எந்த விதமான பலனும் இல்லை என்று சொல்வதை விட மிக பெரும் பாவத்தை சம்பாதித்துக் கொள்கிறார்கள் மௌலித் ஓதுபவர்கள். வல்ல ரப்பல் ஆலமீன் விளங்கக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் தந்தருள்வானாக. இந்த மௌலித் என்ற மௌட்டிகத்தை விட்டு இந்த சமுதாயத்தை பாதுகாத்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளை 100% பின்பற்றி நடக்கக்கூடிய மக்களாக ஆக்கியருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.